கோபத்தில் முதல் கோபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எழும்புறது எதுக்குன்னு கேட்டால் நம்ம மேலே எழும்புற கோபம் தான். நான் இது ஒரு பட்டியல் போட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில் கோபம் வந்து நம்மளை பற்றி தான், வேற யாரை பற்றியும் இல்லை, நம்மளை பற்றி தான் நம்மளுக்கு கோபம். அதில் ஏபிசிடிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன், 7 லிஸ்ட்டு போட்டேன். அதில் அநேகருடைய கோபம் எப்படி இருக்குன்னா, முதலாவது தங்களுடைய தோற்றத்தை பற்றிய கோபம், ஆங்க்ரி அபவுட் தியர் அப்பியரன்ஸ். ஏன் நான் இப்படி இருக்கேன், என் தோற்றம், இது வந்து நிறைய பேருக்கு தங்கம் மேலே ஒரு கோபம் வருது. ஏன் ஆண்டவர் இப்படி என்னை படைச்சாரு, நான் ஏன் முகம் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இந்த கலரு, ஏன் என் மூக்கு இப்படி இருக்கு, ஏன் என் கண்ணு இப்படி இருக்கு, ஏன் என் தலை முடி இப்படி இருக்கு, இதை பார்த்து வருத்தப்படுறவங்க நிறைய பேருங்க. அப்பியரன்ஸ். ரெண்டாவது ஒன்று இருக்கு, பேக்ரவுண்ட். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பின்னணி, ஏன் நான் இந்த சூழ்நிலையில் பிறந்தேன், இந்த சூழலில் நான் ஏன் வளர்றேன், ஏன் ஆண்டவர் என்னை வேற இடத்துல பிறக்க வச்சிருக்கலாமே, என்னை வேற ஒருத்தருக்கு பிறக்க வச்சிருக்கலாமே, ஏன் இந்த பின்னணியில் நான் பிறந்தேன். மூன்றாவது சாய்ஸஸ். நாம் எடுத்த நம்முடைய சொந்த தீர்மானங்கள் அல்லது தெரிந்தெடுப்புகளை பற்றி கோபம். ஏன் நான் இதை எடுக்காம விட்டேன், ஏன் இதை தெரிந்தெடுத்தேன். சில பிள்ளைகளுக்கு 1 வருஷம் படிச்சு முடிச்ச பிறகு தான் ஏன் 11th ஸ்டாண்டர்ட் இந்த குரூப்பை நான் எடுக்கல அப்படின்னு பயங்கர கோவம். அந்த நேரம் எனக்கு உதிக்கவே இல்லையே. சில பேர் காலேஜில் சேர்ந்த பிறகு கூட கோவம் வருது. ஐயோ இந்த குரூப்பை போய் சேர்ந்துட்டேனே, இந்த கோர்ஸை போய் சேர்ந்துட்டேனே, தெரியாமல் சேர்ந்துட்டேன். சில பேர் சர்டிஃபிகேட் கையில் வாங்கிட்டாங்க, வாங்கின பிறகு கோவம், ஐயோ நான் தானே வேணும்னு போய் சேர்ந்தேன், இந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்காதுன்னு அப்போ தெரியலையே, இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறேனே. தங்கக்குள்ளேயே கோபம், பிகாஸ் ஆஃப் தி சாய்ஸஸ். சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு கோபம், இந்த பொண்ணை போய் நான் தேவ சித்தம்னு சொல்லி கண்டுபிடிச்சி நானும் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேனே, இந்த பையனை நான் வந்து கல்யாணம் பண்ணி தேவ சித்தம்னு சொல்லி ஏதாச்சும் வேறு சொல்லிட்டேனே, இந்த பொண்ணை தான் கட்டுவேன் நின்னனே, இந்த பையனை தான் கட்டுவேன் நின்னனே, இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு பின்னால் உங்களுக்கு திடீர்னு ஒரு வெளிப்பாடு வந்துடும், ஐயோ நான் தானே தப்பு பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் மேலே ஒரு பெரிய கோபம். 4வது டிலேஸ். தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தாமதங்கள். இந்த தாமதங்களால் ஒரே கோபம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ தாமதம் வந்தது, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் கிடைக்குது, ஏன் எனக்கு கிடைக்கல. தாமதங்களால் வந்த கோபங்கள். 5வது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். நம்முடைய வருமானங்கள், நம்முடைய பொருளாதாரத்தினுடைய குறைவுகள், இதை பார்த்து கோபம். ஏன் எனக்கு இந்த பணம் இல்லை, ஏன் எனக்கு சம்பளம் இல்லை, ஏன் எனக்கு விரும்பின சம்பளம் கிடைக்கல, ஏன் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல, அதில் ஒரு பயங்கர கோபம். தெரியாமல் நான் இந்த ஃபீல்டை எடுத்துட்டேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ குறைந்த சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சம்பளத்தை பற்றி பணத்தை பற்றி கோபம். இன்னொன்று இருக்கு, எஃப் ஃபார் ஃபெயிலியர்ஸ். நமக்கு வந்த தோல்விகளை பற்றி, ஏன் நான் தோத்து போனேன், ஏன் இதில் நான் தவற விட்டேன். ஃபெயிலியர் வந்து நம்மளுக்குள்ள கோபத்தை பற்றி எரிய வைக்கும். ஜி கெயின்ஸ். நமக்கு வருகிற சில பேரான அதிருப்திகள். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொண்ட பேரான நம்ம எதெல்லாம் நம்ம சம்பாதித்தோமோ அதுவே நமக்கு பாரமாக மாறும்போது நமக்கு வந்து கோபங்கள் வர்றது இயல்பு. இன்னொன்று இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ். நமக்கு இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், அதனால உள்ள ஒரு கோபம். ஏன் இப்படி எனக்கு வந்தது, ஏன் இப்படி நேர்ந்தது, எனக்கு ஏன் உடம்புல இப்படி நடக்குது, ஏன் என் உடம்பு இப்படி வேலை செய்ய மாட்டேங்குது. இப்படி பல விதமான காரணங்களுக்காக உள்ளே ஒருவருக்குள்ளே எழும்பக்கூடிய கோபங்கள். இந்த கோபங்கள் பாருங்க, சில பேர் எப்படி சொல்ல வைக்கும்னா பாருங்க, இதெல்லாம் என் தலையெழுத்துன்னு சில பேர் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வார்த்தைகள்? இதெல்லாம் எனக்கு என் தலையெழுத்து, என்ன பண்றது, இதெல்லாம் நான் வாழ்ந்து தான் ஆகணும் போல இருக்கு, இப்படி தான் சகிச்சாகணும் போல இருக்கு, இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் போல இருக்கு, மை ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் கொடுப்பன இல்லைங்க அப்படின்வாங்க. என்னது? ஆமாம், எல்லாம் கொடுப்பன இல்லைங்க. அது மாதிரி சில பேர் வந்து வேற தத்துவங்கள்லாம் வந்து அதெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து நான் முந்தின பிறவியில் நல்லவனா இல்லை போல இருக்கு, அதனால இந்த பிறவியில் இப்படி நான் இருக்கேன், அல்லது எங்கள் அப்பா அம்மா ஏதோ தப்பு செஞ்சாங்க போல இருக்கு, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நான் அனுபவிக்கிறேன். இப்போ ஃபேமஸான ஒரு வேர்டு ஒன்று சுற்றி தீப்போம், அதில் என்னென்னா கர்மா அப்படின்ற வேர்டு இல்லையா, பழிக்கு பழி கடவுள் வாங்குறாரு அப்படின்னு, கர்மானால தான் அப்படி இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளால் நம்ம நிறைய வேளை கோபத்தை நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா எழுப்பிட்டு இருக்கோம். அது நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கும்போது சாந்தமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், உள்ள நிறைய கோபங்கள். நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தோற்றம், என்னுடைய பின்னணி, என்னுடைய தெரிந்தெடுப்புகள், என்னுடைய தாமதங்கள், என்னுடைய பொருளாதார நிலை, எனக்கு வந்த தோல்விகள், நான் சம்பாதித்த காரியங்கள், நான் வந்து என்னுடைய சரீரத்தின் பலவீனங்கள், இதெல்லாம் நினச்சி இந்த எரிமலை மாதிரி உள்ள புகைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும், எப்போ வெடிக்கும்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் போதோ, ஒரு சம்பவம் நடக்கும் போதோ, அதை பார்த்தீங்கன்னா அது வெடிக்கிற வெடிப்பை யாருமே தாங்க முடியாது. ஏன்னா அது உள்ள ரொம்ப நாளாக இந்த கோபம் உள்ள இருக்குது.